எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது MathJax அப்படின்னு ஒரு லைப்ரரி. மேத்தமேட்டிக்ஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ், அந்த ஃபார்முலாஸ், அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி நம்மளோட HTML பேஜில் டிஸ்பிளே பண்ணலான்னு நான் சர்ச் பண்ணையில் இந்த லைப்ரரி கிடச்சிது எனக்கு. அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீக்லி 1 லைப்ரரி இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. மோர் தென் 1 முடிஞ்சாலும் நான் பண்ணுறேன் டைமுக்கு தகுந்த மாதிரி. இந்த வாரம் பார்க்க போகிறது MathJax அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. அதோட வெப்சைட் GitHub URL போட்டிருக்கேன். நம்ம கமெண்ட்ஸில் போடுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பேர் MathJax அப்படிங்கிறது தான் அந்த லைப்ரரி. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஈஸியாக HTML பேஜில் கொண்டு வந்துடலாம். இதோட வெப்சைட்டை நம்ம ப்ரௌஸ் பண்ணையில் இது எல்லா ப்ரௌசர்லேயும் வேலை செய்யும். இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின், எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமான ரெப்ரசன்டேஷன், ஃபார்முலாஸ்லாம் நம்மளோட HTML பேஜில் வெப்சைட்டில் கொண்டு வரதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஃபர்தராக செட்டப்லாம், காம்ப்ளிகேட்டட் செட்டப்ஸ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த JS லைப்ரரியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாலே இது ஒர்க் ஆகும். அப்புறம் டேரெக்டாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. கெட்டிங் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணோம்னா இதில் வெப் இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் சர்வர்லேயே இன்டெகிரேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, வாங்க நம்ம ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணுவோம். இதில் ஏபிஐஸும் இருக்குது. இந்த ஏபிஐ யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணிக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஈஸி, இந்த வெர்ஷன் 3ன்னு போட்டிருக்காங்க, கரண்ட் வெர்ஷன். இந்த மாதிரி LaTeX, மார்க்டவுன், இந்த மாதிரி எல்லா ரெப்ரசன்டேஷனும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஈஸினா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை அவங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்லாம் ஈஸியாக வெப்சைட்டில் கொண்டு வந்துடலாம். வெர்ஷன் 2, வெர்ஷன் 3லாம் இருக்குது. நம்ம வெர்ஷன் 3ல் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட GitHub URL பார்த்திங்கன்னா நம்ம கமெண்டில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அதை பற்றி லைசன்சிங் வெர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் Apache 2.0 which is ஓகே, நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த டேட்டுக்கு இது Apache 2.0. ஸோ அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதில் ஹை குவாலிட்டி லேட்டெக்ஸு, MathML இதெல்லாமே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் உங்களோட வெப்சைட்ஸில். நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இந்த ஸ்கிரிப்டை இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்டை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. நீங்கள் Node.js NPM வழியாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த லைப்ரரி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமாக நிறையா பாடம் நடத்தணும், டீச்சர்ஸ், மேத்ஸ் டீச்சர்ஸு, இல்லை நீங்கள் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும், ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இன்க்ளூட் பண்ணணும் HTML பேஜில், வெப்சைட்டில் அப்படிங்கிறதுக்கு இந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வர்றது தான் ஒரு சாம்பிளாக போட்டிருந்தாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினச்சேன். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. சைடில் நம்மளோட அவுட்புட் விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. நான் சொன்னபடி நான் காப்பி பண்ண ஸ்கிரிப்டை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அது அப்படியே டேரெக்டாக CDNலேருந்து வருது. டேரெக்டாக அந்த JS-ஐ நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்டர்நெட் இல்லைன்னா இது வேலை செய்யாது. இப்போ நம்ம சாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்த்த அந்த வெப்சைட்டில் பார்த்தோம் இல்லையா ஒரு சாம்பிள், அதை எப்படி நம்மளோட வெப்சைட்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள். அப்படியே இங்கே எழுதியிருக்க டெக்ஸ்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பேராகிராஃப் டேக்குக்குள்ளே அவங்க டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன், இந்த ஒரு சின்ன ஈக்குவேஷன், இது ரெண்டையும் நம்ம கொண்டு வர போகிறோம் நம்ம வெப்சைட்டில். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டாலர் இதெல்லாம் போடணும். அப்புறம் இந்த பேக்ஸ்லாஷ் ப்ராக்கெட் இதெல்லாம் போட்டால் தான் இந்த லைப்ரரி அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் உள்ள டெக்ஸ்டெல்லாம் ஈக்குவேஷன்ஸாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் கொண்டு வருது. இதுதான் நடக்குது பேசிக்காக. சரி, இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிட்டேன். நம்மளோட வெப்சைட் போவோம். பார்த்தீங்களா, நம்ம அந்த வெப்சைட்டில் பார்த்த மாதிரியே நம்மளோட வெப்சைட்டில் லோக்கல் ஹோஸ்ட் இண்டெக்டட் HTML வெப் பேஜில் வந்துடுது. ஸோ இதுதான் இந்த லைப்ரரியோட பெனிஃபிட்டு. இதான் நம்ம பார்க்கணும்னு நினச்சது. இதில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு
உங்களோட ஃபைண்டிங்ஸ், உங்களோட என்னென்ன ட்ரை பண்ணீங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க ப்ராப்ளம்ஸு, அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும். நன்றி.